எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொந்தளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்பிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மை கேடையும் கவசமும் ஆகும். இரவு தீலுக்கும் பகலில் பாய்ந்தோறும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ள நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரே உம் புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியும் பாம்பின் மேலும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்பிவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணருகின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ, தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தரிங்கினார். இதோ, நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எலும்புகளில் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவங்களை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்வோருக்கு எம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, என் மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சான்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலியிலும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாய் செலுத்தப்படும். ஆமென். ஆண்டவரே என் நாயர். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. கஷ்டத்தில் விழுவது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு பேரளித்தார். தன் பெயருக்கேற்ப என்னை மீதிவழி நடத்துவார். மேலும் சாவின சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் என்றாலும் நேர் என்னோடு இருப்பதால் எத்தங்கிருக்கும் வந்தினேன். உன் கோலும் நெடுங்களையும் என்னை சேர்க்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி ஒழுகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை குடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன்.
புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். புனித திரு அவைக்கு புதிய திருத்தந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த உமது மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. எங்களது புதிய திருத்தந்தையை உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தலைமை ஆயராகிய திருத்தந்தையை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. எங்கள் புனித திரு அவையில் உள்ள எல்லா கருதி நாள்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, 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 இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா மறைமாவட்ட ஆயர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா குருக்களையும் கன்னியர்களையும் எங்கள் பங்கு தந்தையர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அகில உலகில் செமினேரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த கோவை மறை மாவட்டத்தில் இன்று இந்த ஆண்டில் ஒரே ஒரு குருதான் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார் ஆண்டவரே. இந்த நிலை மாறி அகில உலகில் தேவ அழைத்தல் பெருக வேண்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த வேளையில் அருட்சகோதரி ஜாயை உமது திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களின் பணியை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் பல ஆன்மாவை ஈடேற்றக்கூடிய அருளை தந்தருளும் ஆண்டவரே. அவரை ஒரு அருட்சகோதரியாய் அருள் பொழிவு செய்தருளக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவரை உமது திரு கரத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது திரு ரத்தத்தால் கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளிலிருந்தும் கட்டி நிர்மூலமாக்கும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. அகில உலகில் உள்ள எல்லா நற்செய்தி பணியாளர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. அகில உலகில் உள்ள எல்லா துறவற சபைகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, 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 இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா தியான இல்லங்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா ஜெபக் குழுக்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, 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 இயேசுவே. சமூக ஊடகங்களில் நடைபெறுகின்ற எல்லா ஜெப வழிபாடுகளையும் எல்லா நற்செய்திகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் நாட்டை ஆளுகின்ற நாட்டு தலைவர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. நாடுகளிடையே ஒற்றுமை, அமைதி, சமாதானம் நிலவ வேண்டும் என்று உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, 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 இயேசுவே. பல்வேறு நாடுகளிடையே போர், பஞ்சம், பட்டினி, பகைமையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நாடுகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா வேற்றினத்தாரையும் எல்லா நாத்திகவாதிகளையும் எல்லா பிரிவினை சகோதர சகோதரிகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி உண்மை தெய்வமாகிய உண்மை மட்டுமே வழிபடக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. அகில உலகில் உள்ள எல்லா ஹalleluya. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. உமது இரத்தத்தால் கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளிலிருந்தும் நிர்மூலமாக்கி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹalleluya. பாவிகளாகிய எங்களை உமது திரு இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எங்களை சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் உமக்கு உகந்ததாக மாற்றி அருளும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடியையும் நற்பயன் உள்ளதாக கழிக்கக்கூடிய அருளை தந்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. அகில உலகில் பல்வேறு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நோயாளிகளுக்கும்
சுகம் தந்து ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிப்பதில்லை ஆண்டவரே. உமது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு சுகமளித்தருளும் ஆண்டவரே. உமது திரு ரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. உம் இரத்தத்தால் கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளில் இருந்தும் கட்டி நிர்மூலமாக்கும் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. இதோடு எங்களுடன் பிறந்தோர், உற்றார், உறவினர்கள், எம் பிள்ளைகள், நண்பர்கள், உபகாரிகள் குடும்பங்களையும் இன்னும் சிறப்பாக எங்களை துன்புறுத்துவோர், வெறுத்து ஒதுக்குவோர், வேதனைக்கு உள்ளாக்குவோர், எள்ளி நகைப்போர், பகைப்போர், ஏமாற்றுவோர் குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் சிறப்பாக மன்றாடுகின்றோம். பலவீனருக்கு பலமாகவும், ஆதரவற்றோருக்கு ஊன்றுகோலாகவும், விதவைகளுக்கு ஆதரவாகவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாகவும் இருந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பாசத்தோடு நேசித்தீரே. இவ்வுலகில் உள்ள எல்லா சிறுவர் சிறுமியரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே அரவணைத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். அவருடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல கல்வி அறிவையும் கீழ்ப்படிதலும் வளரச் செய்யும். உடலிலும் உள்ளத்தையும் குன்றாத வளர்ச்சியை தாரும். சிறந்த அறிவும் ஞானம் பெற்று உம்மை போலவே கீழ்ப்படிதலோடு இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி நல்ல கல்லூரி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து இருக்கின்ற எல்லா மாணவ மாணவியரையும் ஆசீர்வதித்து நல்ல பாடத்திட்டத்தை எடுத்து வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. மேலும் இவ்வுலகில் உள்ள எல்லா அன்பிய குடும்பங்களில் உள்ள எல்லா இளைஞர் இளம் பெண்களையும் இடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல வாழ்க்கை துணையும் தந்து ஆசீர்வதியும். உமக்கு விருப்பமானவர்களுக்கு தேவ அழைத்தலையும் தந்தருளும். அவர்கள் பெற்றோர் பெரியோரை ஆதரித்து திருச்சபை வளர்க்கும் உயிருள்ள சாட்சிகளாக விளங்குபவர்களாக, மேலும் உலகம் தோன்றியது முதல் இன்று இந்த நொடியில் இறந்த எல்லா ஆன்மாவிற்கும் நித்திய இளைப்பாட்சியை அளித்து ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, இந்த ஒரு மணி நேரம் உமது திரு பாதத்தில் எங்களுக்கு இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கிருபையை தந்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. உம்முடைய உடனிருப்பை, தந்தை மகன் தூய ஆவியின் உடனிருப்பை நாங்கள் உணரச் செய்ததற்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. இன்று திருமண நாள், பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பெயர் கொண்ட திருநாள் கொண்டாடும் எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உமது திரு ரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. இந்த நாள் முழுவதும் உமது பிரசன்னத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அருளை, நடமாடும் நற்செய்தியாக விளங்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. ஹalleluya ஹalleluya. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக நம்மோடு இருப்பதாக. அனைத்து மக்களின் சகாய தாயே, அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தொன் போஸ்கோவே, எங்கள் அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் முழுவதும் மூவரு இறைவனின் பிரசன்னம் உங்களை வழிநடத்துவதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.